Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி டின்னருக்கு மணி புட்டும் முட்டை கிரேவியும் செஞ்சோம். ஸோ அதோட ரெசிபியை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல முட்டை கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகின போகிறோம் கடுகு உளுவரிசி சேர்த்துக்கொள்ளணும். கடுகு வெடித்து வரப்போக்கில் அது கூட வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை ரம்பு சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கொள்ளணும். முட்டை கிரேவிக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அண்ட் இது கூட க்ரீன் சில்லிஸ் உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணணும். தக்காளி நல்லா வேகும் வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொச்சிக்கத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதால கிரேவி நல்லா கலராக வரும். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இப்படி சாட்டே பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மசாலா தூளையும் சேர்த்துட்டு தண்ணி பால் சேர்த்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலில் தண்ணி பாலை தான் சேர்க்குறேன். எங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. கடைசியாக நல்லா திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணுவோம். ஸோ கிரேவி பாயிலாக ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனைக்கு உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபைனலாக ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேருங்க. கிரேவி பார்த்திங்கன்னா பாயிலாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபைனலாக திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக புளி கரைசலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான எக் கறி ரெடி. ஸோ நாங்கள் அடுத்தது மணி போட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் எடுக்கிறது ரெடிமேட் அரிசிமா பேக்கெட் வரும், அது தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு பாட்டில் அரிசிமா சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சுடு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இது ரெடிமேட் அரிசிமா பேக்கெட்ன்றதால நார்மல் வாட்டரும் சேர்த்து செய்யலும். பட் சுடு தண்ணி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதால புட்டு நல்லா சாஃப்டாக வரும். இடியாப்பம் செய்ய போக்கலையும் சேம் இதே மாதிரி தான் டோ செய்யணும். சுடு தண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி புட்டு உரலில் போட்டு புளிஞ்சு எடுக்கத்தான் இருக்குது. ஸோ மணிப்புட்டு வேறு விதமாகவும் செய்வாங்க. நான் ஈஸியாக இப்படி தான் செய்வேன். ஃபஸ்ட் ஒரு ஸ்டீமர் எடுத்துகிட்டு அதில் ஒரு புடவையை ஈரமாக்கிட்டு நல்லா புளிஞ்சி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புளிஞ்சி அதை அந்த ஸ்டீமரில் போட்டுக்கொள்ளுவேன். போட்டுட்டு இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு மாதிரி பெருசாகவே புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவேன். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணாது, ஈஸியாக செஞ்சிடலும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 லேயர்ஸ்க்கு வார மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா புட்டு நல்லா வெந்திக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டி பார்த்திங்கன்னா உள்ளுக்க அமுங்காமல் வரும். அப்படின்னா புட்டு நல்லா வெந்திக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், மணி புட்டும் செஞ்சிட்டோம். ஸோ இது கூட நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிற முட்டை கிரேவியை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எங்களோட டின்னர் ரெடி. மணிப்புட்டு வித் எக் கறி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.